வீடியோல டிஎம்பி பேங்க் பத்தின ஃபுல் அனாலிசிஸ் வந்து பாத்திரலாம். ஏன்னா டிஎம்பி பேங்க் பத்தி டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப நாள் வந்து ஆகுது. அண்ட் தென் நிறைய தாட்டி நம்ம பேசும்போதும் டிஎம்பி பேங்க் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து வைக்கல. என்ன ரீசன்ஸ்னால அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ இந்த டிஎம்பி பேங்கை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து டீடைலா வந்து பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிப்போம். டிஎம்பி பேங்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் எஸ் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனா அதுக்கான வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அது என்ன இதெல்லாம் டீடைலா வந்து பார்க்கலாம். இப்போ டிஎம்பி பேங்கை நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வச்சுக்க போறோம் அப்படின்ற மாதிரி நான் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு நம்ம வச்சுக்க போறோம் அப்படின்னா டிஎம்பி பேங்க் கரெக்டான ஆப்ஷன் இல்லை. அதனாலதான் நான் வந்து ஸ்டாக்ஸ் கன்சிடரேஷன் சொல்லும் போது அந்த லிஸ்ட்ல எங்க பேங்க்ல இதை வந்து வைக்கல. என்ன ரீசன்ஸ்னால அப்படின்னா இது வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல அந்த அளவுக்கான ரிட்டர்ன் தருமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. இது எப்ப ரிட்டர்ன் தரும் அப்படின்றதையும் இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு வந்து தெரியும். அது நடந்தா ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா வந்து தரும். ஸோ அது உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்ட்லயும் உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ அது வரைக்கும் இந்த பேங்க் வந்து இப்படியே தான் இருக்கும். 400 to 500 ரேஞ்சிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். மேபி 550 வரைக்கும் போனாலும் போகலாம். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது என்ன ரீசன்ஸ்னால அப்படின்னா அந்த கம்பெனியோட இஷ்யூஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் டீட்டெயில்டா வந்து லிஸ்ட் அவுட் பண்றேன். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி. ஸோ அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த பேங்கை கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. நீங்க 5 இயர்ஸ்க்கு மேல அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் to 10 இயர்ஸ் இல்ல அப்படின்னா 10 இயர்ஸ் to 20 இயர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வச்சுக்க போறீங்க அப்படின்னும் போது இதை வந்து ப்ராப்பரா நம்ம வந்து பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுல இருக்க இஷ்யூஸையும் வந்து நோட் அவுட் பண்றேன். அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கன்சிடர் பண்ணலதா வேணாவா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி இப்ப கரண்டா வந்து 439 அப்படின்ற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட புக் வேல்யூவே இப்போ 589 வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த கம்பெனி எந்த அளவுக்கு அண்டர் வேல்யூவில் இருக்கு அப்படின்றது வந்து நல்லாவே வந்து தெரியுது. இந்த கம்பெனியோட பிசினஸ் சூப்பரா தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்சியல்ஸும் நல்லா தான் வந்து இருக்கு. புக் வேல்யூ 589 இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பேங்கோட இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகுது அப்படின்னும் போது இந்த கம்பெனி கண்டிப்பா ஒரு 600 மேல வந்து போறதுக்கான சான்சஸ் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமா இருக்கு. ஒருவேளை இப்போ வந்து அந்த கோர்ட் கேசஸ் எல்லாம் முடியுது அப்படியே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பண்றாங்க அப்படின்னும் போது இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 600 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே வந்து இருக்கு. பட் ஆனால் அந்த கோர்ட் கேஸ் முடியுமா அப்படின்ற கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க எழுது. ஸோ அதெல்லாம் நடந்தா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 600 போறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமா வந்து இருக்கு. இந்த பேங்க் ஏற்கனவே 52 வீக் ஐயான 594 வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு. ஏன்னா இது செப்டம்பர் 2022 தான் ஐபிஓ வந்தாங்க. ஸோ ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா 594 வரைக்கும் அந்த பிரைஸ் வந்து போச்சு. ஸோ அப்போ அதோட புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 400 சம்திங்ல தான் வந்து இருந்துச்சு. இப்போ 589 வந்து இருக்கு புக் வேல்யூ. ஸோ அந்த அளவுக்கு அந்த பேங்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிருக்காங்க. அந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படின்றத நம்ம இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டோட அந்த டேட்டால இருந்து வச்சு பார்க்கலாம். டோட்டல் பிசினஸ் வந்து 98,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்காங்க. ஸோ 98,000 கோடிக்கு மேல வந்து டோட்டல் பிசினஸ் பண்றாங்க. இது இயர் ஆன் இயர்ல 9% மேல வந்து அப்ரலி கொடுத்துட்டே இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 1183 கோடி ரூபாய் பண்றாங்க. இது வந்து 10% இயர் ஆன் இயர்ல அப் ஆறாங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 18%, டெபாசிட்ஸ் 8%, அட்வான்சஸ் 11%, என்பிஎஸ்ல பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ 1.34% குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.35% வந்து குறைச்சிருக்காங்க. இப்ப கிராஸ் என்பிஏ 1.44% இருக்கு. நெட் என்பிஏ வந்து 0.83% வந்து இருக்கு. என்பிஎஸ் குறைக்கிறாங்க. கேபிட்டல் அடிகசி ரேஷியோ வந்து 32% வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்றாங்க. ஆர்பிஐயோட நாம்ஸ் படி ஒரு 9 வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். 9 to 12 வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். அதை விடவே அதிகமா 32% வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம கன்சிடர் பண்ற நிறைய பேங்க்ஸை விட இந்த கேபிட்டல் அடிகசி ரேஷியோன்றது ரொம்பவே அதிகமா தான் வந்து இருக்கு. சோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிசினஸ் சவுண்ட்ஃபுல்லா வந்து இருக்கு. சோ ஃபினான்சியல்ஸை நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. சவுண்ட்ஃபுல்லான பிசினஸா தான் வந்து இருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கோர்ட் கேஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் வந்து பிரச்சனை இருக்கு. அந்த கோர்ட் கேஸ் டீடைல்டாவே இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். அது முடிஞ்சு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரலில கண்டிப்பா வந்து போகும். பட் ஆனால் அது முடியறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இப்போ வந்து தெரியல. அது வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல வந்து பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். இந்த கம்பெனி இப்ப நேற்று ஆரம்பிச்ச கம்பெனி வந்து கிடையாது. 100 இயர்ஸ்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்காங்க. 2022 அவங்க ஐபிஓ வந்ததுக்கான ரீசனே 100 வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ அந்த 100 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ற விதமா தான் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க. அந்த ஐபிஓ உள்ள வந்ததுக்கான ரீசனும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி தேவைப்படுது. இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான மணி தேவைப்படுது அப்படின்றதுனால வரல. அவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பப்ளிக்கா லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் ரொம்ப டாமினண்டா இருக்காங்க. ஸோ சவுத் சைட்ல தான் ரொம்ப டாமினன்ட். அவங்க வந்து இந்தியா ஃபுல்லா வேர்ல்ட் ஃபுல்லா வந்து தெரிய வரணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து ஐபிஓ போனாங்க. அந்த மணியை வச்சு அவங்க யூஸ் பண்ற பிளானும் ஃபியூச்சர்ல என்ன மணி தேவைப்பட்டா யூஸ் பண்ணிப்போம் தான் சொன்னாங்களே தவிர அந்த பேங்க் கிட்டே நிறைய காசு வந்து இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்ததுக்கான ரீசன் வந்து கடன் எல்லாம் ரீபே பண்ணணும் இல்லை அப்படின்னா அந்த பேங்க் வந்து எதனா திவால்ல போறதுக்கான மாதிரி அப்படின்ற மாதிரி ஐபிஓ வந்து வரல. 100 வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாண்டி வர போறாங்கன்றதுனால ஐபிஓ வரணும்னு ஆசை. அந்த 100வது வருஷத்துல வந்து ஐபிஓ வந்தாங்க. அந்த மணியை லேட்டரான வந்து பார்த்தீங்கன்னா எதனா தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஐபிஓ வந்து வந்தாங்க. இந்த கம்பெனி 1921 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மே 11 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. நாடார் கம்யூனிட்டி எல்லாமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண பேங்கா தான் வந்து இருக்கு. நாடார் பேங்க் லிமிடெட் அப்படின்றதா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபவுண்டர் சேர்மனா இருந்தது சண்முகவேல் நாடார் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தாங்க. இப்ப இந்த கம்பெனில ப்ரமோட்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாடார் கம்யூனிட்டி மக்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் குரூப் ஆஃப் ப்ரமோட்டர்ஸ் தான் வந்து இருக்காங்க.
ஸோ அவங்க எல்லாரும் தான் குரூப் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ். இப்போ வந்து தனியான ப்ரொமோட்டர்லாம் யாரும் கிடையாது இந்த பேங்க்குக்கு. ஸோ 1921ல நாடார் பேங்க் லிமிடெட்னு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. அப்போ வந்து பார்த்தோன்னா உங்க ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அந்த நாடார் கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து தேவைப்படுற அந்த அமௌண்ட்லாம் டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக ஃபினான்ஷியல் சர்வீஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. தென் யாருக்கு கடன் வந்து தேவைப்படுதோ அப்போ வந்து குரூப் ஆஃப் மக்கள் எல்லாருமே காசை கலெக்ட் பண்ணி யார் கடன் தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா காசு ஏர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா லேட்டரானா வந்து தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்க் வந்து ரீநேம் பண்றாங்க. 1962ல வந்து பார்த்தா ரீநேம் பண்றாங்க இந்த பேங்க் நேம தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்றாங்க. 1984ல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்ச்ல வந்து பார்த்தா கம்ப்யூட்டரைசேஷன் ஃபுல்லா வந்து பண்ணது டிஎம்பி பேங்காக தான் வந்து இருக்காங்க. அப்போ வந்து கம்ப்யூட்டரைசேஷன் பண்றதுலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் எல்லாம் பண்ண முடியல. அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணதே டிஎம்பி பேங்க் தான் வந்து பண்ணாங்க 1984ல. ஸோ இந்த மாதிரி இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களோட பிரான்ச்சஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணது, அண்ட் தென் இவங்க கரண்ட் ஏடிஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து பண்றது. ஸோ இந்த மாதிரி அவங்க கிட்ட நிறைய பாசிட்டிவான சைன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஃபியூச்சர்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இங்க கஸ்டமர் ஃபோக்கஸ் எப்படி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்லயுமே அவங்க அட்மிட் பண்ணது, நாங்க வந்து இப்போ சவுத்தில் தான் வந்து பார்த்தா டாமினெண்டா இருக்கும், தமிழ்நாட்டில் தான் வந்து டாமினெண்டா வந்து இருக்கும். ஆனாலும் நாங்கள் வந்து அந்த நார்த் சைட்ல இருந்து வந்து என்லாஜ் ஆகணும், அதுக்கான பிளான்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. எப்போ என்லாஜ் ஆகும் அப்படின்றதான் தெரியல, பட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாவே அவங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் தென் அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாலும் சூப்பரா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி ரொம்ப ஓல்டான ஒரு கம்பெனி. அப்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 1921ல இருந்து 103வது 104வது வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா உங்களுக்கு வந்து புரிஞ்சிட்டு இருக்கும் இந்த பேங்க் வந்து எதுக்காக கன்சிடர் பண்ண, எதுக்காக கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த கம்பெனியோட ஹிஸ்டரி வந்து எப்படி வந்து இருக்கு அப்படின்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிட்டு இருக்கும். அந்த கம்பெனியோட ப்ரெஷர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இந்த பேங்கை கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்கேன். இப்போ 430 இருக்கும்போது கன்சிடர் பண்ணேன், 500 இருக்கும்போது அந்த சம்திங் இருக்கும்போது வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னோட ஆவரேஜே வந்து 470 அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. எனக்கு தெரியும் இது வந்து ஒரு 10 இயர்ஸ்ல வந்து போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா அந்த பேங்க் வந்து பார்த்தா டர்ன் ஓவர் ஆயிடும் அப்படின்றது நல்லாவே எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வெயிட்டிங் பீரியட் அட்லீஸ்ட் வந்து 10 இயர்ஸ் இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த பேங்க்ல ரிஸ்க் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியா வந்து ரிஸ்க் எடுக்கலாம். பட் ஆனா இந்த கம்பெனி பினான்சியல் வைஸ் நல்ல கம்பெனியா தான் வந்திருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸும் சூப்பரா தான் வந்து இருக்கு. சரி, இப்போ அந்த கம்பெனில இருக்க அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து டீடைல் தான் வந்து பார்த்துடலாம். ஒரிஜினலா அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த கம்யூனிட்டி பீப்புள் தான் ஒரிஜினல் ஓனர்ஸா இருக்காங்க. நாடார் கம்யூனிட்டி பீப்புள் தான் ஒரிஜினல் ஓனர்ஸா இருக்காங்க. அப்ப நிறைய நாடார் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த பேங்க் உருவாக்குனாங்க. ஸோ அப்பத்துல இருந்தே அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸா வந்து இருக்காங்க. 1990ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து தேர்ட் பார்ட்டியா ஒருத்தவங்க வந்து உள்ள வராங்க. அதாவது இங்க மூணாவது ஆள் ஒருத்தவங்க வந்து உள்ள வராங்க. அவங்க வந்து இந்த பேங்க்ல வந்து ஸ்டேக் வாங்க போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அங்க இருந்து பிரஷர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அங்க தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையும் கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி வாங்க போறேன்னு சொல்லி உள்ள வந்தது யாரு அப்படின்னா மாரன் குரூப்பும் அண்ட் தென் என்ஆர்ஐஸ் தான் வந்து பார்த்தா உள்ள வந்தாங்க. இந்த பேங்கை வாங்க போறதா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இது வந்து இந்த இயர்லி 1990ஸ்ல வந்து பார்த்தா நடக்க ஆரம்பிச்சுது. இந்த கம்பெனியோட நிறைய ஸ்டேக்ஸ் வந்து பார்த்தா என்ஆர்ஐஸ் கிட்ட வந்து விற்கிறாங்க. அந்த என்ஆர்ஐஸ் கிட்ட வித்தது வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனில சின்ன சின்ன நாடார் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னால. ஸோ அவங்க எல்லாரும் இன்வெஸ்டர்ஸ் தான் அந்த கம்பெனில. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்து தேவைப்படுது. அண்ட் தென் இந்த கம்பெனி இதுக்கு மேலே வந்து வளராது அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல வந்து வந்துட்டாங்க. ஏன்னா அப்படின்னா அந்த கம்பெனி வளர்ந்துருச்சு ஆல்ரெடி. இதுக்கப்புறம் வளர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கு. ஸோ அதனால நம்மளோட ஸ்டேக் வந்து விற்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல வராங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. குட்டி இன்வெஸ்டர்ஸ் அந்த பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஷேர் ஹோல்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விற்கிற பிளான்ல வராங்க. அது எல்லாத்தையும் வாங்குறதுக்காக இந்த எம்ஜிஎம் மாரன் அப்படின்ற குரூப் வந்து உள்ள வராங்க. 1992ல இவங்க வந்து டிஎம்கே பொலிட்டிக்கல் சப்போர்ட் உள்ள ஒரு பிசினஸ் மேனா தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க இந்த கம்பெனியை வந்து வாங்குறதுக்காக உள்ள வராங்க. ஆனா இவங்க வாங்க வரும்போது இவங்க டைரக்டா வாங்கினாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி வாங்கவே இல்லை. இவங்க என்ஆர்ஐஸ் மூலமா வந்து வாங்க வராங்க. இவங்களோட கம்பெனி கூட அந்த என்ஆர்ஐக்கு வந்து பார்த்தா லிங்க்ல இருக்குது, நல்லாவே வந்து தெரியுது. ஸோ சிம்பிளா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1992ல இந்த கம்பெனில ஸ்டேக் வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் எம்ஜிஎம் அந்த மாரன் அவங்களோட குரூப் வந்து வருது. பட் ஆனா அவங்க தான் எக்ஸாக்டா வராங்கன்றது யாருக்கும் தெரியாது. என்ஆர்ஐஸ் வந்து வாங்குற மாதிரி வராங்க. இந்த கம்பெனில யாரெல்லாம் ஸ்டேக் விற்கிறாங்களோ அவங்க எல்லாரோட ஸ்டேக்கையும் என்ஆர்ஐஸ் வந்து வாங்குறாங்க. என்ஆர்ஐஸ் கம்ப்ளீட்டா வந்து அப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஆர்ஐஸ் வாங்கி அந்த பணம் எங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஎம் ஆரோட கம்பெனிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகுது. அந்த என்ஆர்ஐஸ் கிட்ட இருந்து வாங்கின பணம் வந்து அங்க வந்து லிங்க் ஆகுது. என்ஆர்ஐஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட வந்து லிங்க் ஆகுறாங்க. அப்பத்துல இருந்தே இப்போ வரைக்கும் ஆர்பிஐயோட நாம்ஸ் படி என்ன அப்படின்னா இங்க வந்து ஒரு பேங்கோட ஸ்டேக் வந்து யாரா வாங்குறாங்க அப்படின்னும் போது, ஏன்னா பேங்க் வந்து ஆர்பிஐல கண்ட்ரோல் பண்ணப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது யாரா பேங்க் வந்து ஸ்டேக்ஸ் அதிகமா வாங்குறாங்கன்னும் போது அது ஆர்பிஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அது எல்லாமே லீகலா வந்து நடக்கணும். பட் ஆனா அப்படி நடக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலா வந்து நடந்துச்சு. அந்த என்ஆர்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்கா எப்படி வாங்குவாங்க அப்படின்றதே ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்படி வாங்கினாங்க அப்படின்னா கூட அது எப்படி ஒரே ஆள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரே ஆள் கூட லிங்க்ல இருக்கிறதுல போய் நிற்கும் அப்படின்றது செகண்ட் கேள்வியா இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகுது. செகண்ட் வந்து ஸ்டெர்லிங் குரூப்னு சொல்லி இந்த கம்பெனி உள்ள ஒருத்தவங்க வராங்க. அவங்களும் இந்த கம்பெனியோட ஸ்டேக்ஸ் வந்து வாங்குறதுக்காக வராங்க. இந்த ஸ்டெர்லிங் குரூப்ன்றவங்க வந்து சிவசங்கர் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டெர்லிங் குரூப்போட ஓனரா வந்து இருந்தாங்க. அவங்க தான் அந்த ஸ்டெர்லிங் குரூப் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேங்கோட ஸ்டேக்ஸ்லாம் வந்து வாங்குறாங்க. அப்ப அந்த சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் விற்கிறாங்கன்னு சொன்னோம்ல, அவங்க கிட்ட இருந்து இவங்களும் வந்து பார்த்தோன்னா ஸ்டேக் வாங்குறாங்க. இதுவுமே ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்காம வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து செகண்ட் பிரச்சனையா வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஎம் மாரன் அங்க என்ஆர்ஐஸ் மூலமா வாங்கினது.
அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அதுவுமே ஆர்பிஐ கிட்ட சொல்லாம வாங்கிட்டாங்க. செகண்ட் வந்து இங்க சிவசங்கர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்டா வந்து வாங்குறாங்க. இவங்களும் ஆர்பிஐ கிட்ட சொல்லாம வாங்கிட்டாங்க. தேர்டா வந்து இன்னொரு குரூப் உள்ள வருது. அவங்க வந்து எஸ்எல் குரூப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ்எல் குரூப் அப்படின்னா இந்த ஜி குரூப் இருக்காங்கல்ல அவங்க தான். சோ எஸ்எல் குரூப் வந்து தேர்டா வந்து உள்ள வராங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட சொல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக்கா வாங்குறாங்க. சோ இங்க நடந்த இந்த 3 டிரான்சாக்ஷனுமே ஆர்பிஐ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லாம வந்து வாங்கியிருக்காங்க. ஆர்பிஐயோட அப்ரூவல் இல்லாம வந்து வாங்கியிருக்காங்க. சோ ஆர்பிஐ இது மேல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் எடுக்கிறாங்க. இந்த 3 குரூப்பும் எப்படி வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேஸ் எடுக்கிறாங்க. சோ இதை எப்படி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விற்கலாம் அப்படின்றதுனால இங்க டிஎம்பிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பெனால்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்றாங்க. இங்க எப்படி ஒரு போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விக்கிறீங்க, ஷேர் வந்து விக்கிறீங்க அப்படின்னும் போது அது எப்படி நீங்க ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸ் வந்து பண்ணுவீங்க, எங்க ஆர்பிஐ கிட்டே பர்மிஷன் வாங்கல, நீங்க எப்படி பாத்தீங்கன்னா அது அக்கௌண்ட்ஸ் புக்ல வந்து ஏத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து டிஎம்பி மேல பெனால்டிஸும் அந்த பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல அலிகேஷன்ஸ் எடுத்து வச்சாங்க. பெனால்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போட்டாங்க. அதை டிஎம்பி நிறுவனம் அப்ப வந்து பிரஷர்ல இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அப்ப உண்மையா பிரஷர்ல தான் வந்து இருந்தது. அப்ப டிஎம்பி மேல நிறைய வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சைகள் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா பெனால்டிஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இயர்லி 2000s என்ன நடக்குது அப்படின்னா இங்க நாடார் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்றாங்க. ஒன்னொன்னா ஷேர்ஸ் வந்து கைவிட்டு போயிட்டு இருக்கு. இது நம்ம வந்து அவங்களோட பிராண்டுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் வந்து ரன் பண்றாங்க. அதாவது எங்க நாடார் கம்யூனிட்டி ஒரு பேங்க் வந்து ரன் பண்றாங்க. அது அவங்களுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கணும். அண்ட் தென் அதை வந்து அவங்க ரன் பண்றது அவங்க பெருமையா வந்து பார்த்தாங்க. அந்த நாடார் கம்யூனிட்டி கையை விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் குரூப்பா சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேங்கோட ஸ்டேக்ஸை நம்மளே வந்து பார்த்தோன்னா திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாரும் குரூப்பா சேர்ந்து அந்த காசுலாம் வந்து பார்த்தோன்னா ரைஸ் பண்றாங்க. ரைஸ் பண்ணி அந்த பேங்கோட ஸ்டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா இவங்க கிட்ட எல்லாம் கொடுத்தாங்க பாத்தீங்களா. இங்க ஒரு இந்த 3 குரூப் வந்து வாங்கினாங்க பாத்தீங்களா. அவங்க கிட்ட கொடுத்து மெயினா வந்து வாங்குறதுக்கான பிளான்ல போனாங்க. அப்ப மெயினா வச்சிருந்து சிவசங்கர் தான் வந்து பார்த்தோன்னா வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஏர்லி 2000 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாடார் கம்யூனிட்டி ஆளுக்குமே வந்து பார்த்தோன்னா காசு வந்து கலெக்ட் பண்றாங்க. ஸோ ஒருத்தவங்களும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டு அந்த டோட்டல் ஸ்டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து கைப்பற்றிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்து பார்த்தோன்னா வாங்குறதுக்கான பிளான்ல வந்து போறாங்க. ஸோ அங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னா ஆர்பிஐ வந்து பார்த்தோன்னா உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தோன்னா இல்லீகலா தான் அந்த ஷேர்ஸ் வந்து வாங்கினாங்க. ஸோ இவங்க என்ன மாதிரியான மூல் வந்து வாங்குறாங்க அப்படின்றதுலாம் தெரியலையான்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் டவுன் ஆகி உள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கினதே வந்து தப்பு. அந்த ஃபர்ஸ்டா உள்ள வந்தாங்கல்ல அவங்க வந்து தப்பு, செகண்டா உள்ள வந்தவங்க வாங்கினதும் தப்பு, தேர்டா உள்ள வந்தவங்க வாங்கினதும் வந்து தப்பு. சோ அந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு தனியா வந்து எடுத்துட்டாங்க. அடுத்தது செகண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் நடந்துச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்றாங்க. இது எல்லாமே வந்து இங்க வந்து எங்க கிட்ட அப்ரூவல் வாங்காம நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிரான்சாக்ஷனுமே கேன்சல் பண்றாங்க. இங்க வந்து இடி அண்ட் தென் மணி லாண்டரிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆகுது. இங்க எம்ஜிஎம் மாறன் வந்து அந்த கம்பெனியோட ஸ்டேட்ஸ் வந்து வாங்கணும் தான் நம்ம எல்லாரும் சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்படி அவங்க வந்து வாங்குவாங்க, என்ஆர்ஐ மூலமா வந்து வாங்கினாங்கன்னா கூட அது எப்படி வந்து வாங்குவாங்க. சோ அதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க எம்ஜிஎம் மாறனோட பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இடி ரைடு வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. சோ அதுல இவங்க எப்படி வாங்கினாங்க அந்த கம்பெனியோட ஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி என்ஆர்ஐ மூலமா வாங்கினாங்க அப்படின்றத இங்க தெளிவுபடுத்துறதுக்காக அந்த இடி ரைடு வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அப்ப நடக்கும்போது அவங்க வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரி ஆன் பண்றாங்க. சோ இப்படிதான் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேரி ஆன் பண்ணிட்டாங்க. சோ கேரி ஆன் பண்ணும்போதே ஒரு 205 கோடி ரூபாய்க்கான அசெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஎம் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. சோ இங்க வந்து இந்த இல்லீகலா வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பர் ஆனதுனால அங்க வந்து யாருன்னா ஒருத்தவங்க மட்டும் பலன் அடைஞ்சிடக்கூடாது. சோ அந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா போய் முடியக்கூடாது. சோ அந்த ஷேர்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பர் ஆனதுனால அந்த 205 கோடி ரூபாய்க்கான அசெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ஓவரால் என்ன அப்படின்னா ஆர்பிஐ, இடி, கவர்மெண்ட் அண்ட் தென் ஃபெமா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. உள்ள வந்து இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரக்சர் வந்து பண்றாங்க. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் எல்லாமே எடுத்து நடத்துறாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே 1990s இருந்து அப்படியே போயிட்டே கண்டினியூ ஆயிட்டே வந்து 2022 என்ன நடக்குது அப்படின்னா இந்த கம்பெனி ஐபிஓ பிளான்ல வந்து வந்துட்டாங்க. சோ அப்போ வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் ஐபிஓ வந்து இங்க செபி வந்து அப்ரூவ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. சோன்ஃபுல்லான பிசினஸா வந்திருக்கு. இங்க மேனேஜ்மெண்ட் தான இஷ்யூ. சோ அதனால நீங்க வந்து உள்ள போலாம். அண்ட் தென் உங்களோட டிஆர்ஹெச்பி அதாவது அந்த டிராஃப்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்கல்ல அதுல வந்து மென்ஷன் மட்டும் பண்ணிடுங்க அந்த கம்பெனில வந்து பிரச்சனை இருக்கிறத அப்படின்றத மென்ஷன் மட்டும் பண்ணிடுங்க. மற்றபடி இன்வெஸ்டர்ஸ் வந்து முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களோட டிஆர்ஹெச்பில இந்த மாதிரி பேங்க்ல வந்து இந்த மேனேஜ்மெண்ட் பிரச்சனை வந்து இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டு ஐபிஓ வந்து உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐபிஓ உள்ள வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகி இப்போ 2025 வரைக்கும் வந்துட்டோம். 2022 ஐபிஓ வந்து வந்தாங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளா ஒரு கன்க்ளூஷன் மாதிரி பாத்திரலாம். ஸோ ஒரு சம்மரி மாதிரி வந்து பாத்திரலாம் இந்த கோர்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நான் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அது வந்து ஒண்ணு டக்கு டக்கு டக்குன்னு போயிருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். சோ அதை வந்து இப்ப சிம்பிளிஃபைடா சொல்லிடுறேன். இயர்லி 1990s to 2000 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா 3 பிளேயர் வந்து இந்த கம்பெனியோட பேங்க் வந்து வாங்குறாங்க ஆர்பிஐ அப்ரூவல் இல்லாம. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எம்ஜிஎம் மாறன். இவங்க வந்து இந்த டிஎம்கே பொலிட்டிக்கல்ல இருக்க ஒரு ஆள் தான். எம்ஜிஎம் மாறன் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வாங்கினவங்க. ரெண்டாவதா வந்து சி சிவசங்கர் அப்படின்றவங்க வந்து உள்ள வராங்க. இவங்க வந்து இந்த ஸ்டெர்லிங் குரூப்போட ஆண்டர்பிரனரா இருக்கவங்க. சோ இவங்க வந்து செகண்ட் பிளேயரா வந்து உள்ள வாங்குறாங்க. இவங்களும் ஆர்பிஐ பெர்மிஷன் இல்லாம வந்து வாங்குறாங்க. தேர்ட் வந்து சுபாஷ் சந்திரான்றவங்க. இவங்க வந்து இந்த எஸ்எல் குரூப் அதாவது ஜி குரூப்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ இந்த ஜி குரூப் ஆர் எஸ்எல் குரூப் இதுல இருக்க சுபாஷ் சந்திரான்றவங்க வந்து தேர்டா வந்து இருக்காங்க. இவங்களும் ஆர்பிஐ நாம்ஸ் படி அவங்க வந்து வாங்கல. இவங்களும் ஷேர் ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா தான் வந்து வாங்குறாங்க. சோ இவங்க 3 பேரும் இந்த பேங்கோட ஸ்டேக்ஸை அந்த பேங்க்ல இருக்க ஆட்கள் கிட்ட தான் வாங்குறாங்க. பட் ஆனா ஆர்பிஐ அப்ரூவலோட வந்து வாங்கல.
ஸோ ஆர்பிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டெப் இன் பண்றாங்க, உள்ள வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுலாம் நோட் பண்றாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆர்பிஐ வந்து ஒருத்தவங்க மேலே கேஸ் வந்து போறாங்க. அண்ட் தென் அவங்க ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்றாங்க. அது எல்லாத்தையுமே அந்த ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எல்லாத்தையுமே முடக்குறாங்க. இங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அங்க மதுரை கோர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய கோர்ட் கேசஸ் வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2022 இவங்க வந்து ஐபிஓ வந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த கேஸ் இஷ்யூவா பார்க்கும்போது இந்த எல்லா கேஸ் இஷ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல தான் வந்து இருக்கு. ஸோ ஃபைனலா என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நீங்க எடுத்து பார்க்கும்போது இங்க எஃப்ஐஐஸ் வந்து கம்மியா இருப்பாங்க, டிஐஸ் வந்து கம்மியா இருப்பாங்க, 2% 3% அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. 93% வந்து பப்ளிக் கிட்ட இருக்க மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஷேர் ஹோல்டிங் வந்து காமிக்கும். அந்த 93.81% நீங்க உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா பக்கெட் கேஸ் 1 அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கோர்ட் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இதுல அந்த கவர்மெண்ட் சீஸ் பண்ணி வச்சிருக்க 8.87% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கு. அண்ட் தென் இது கூட ஆட் ஆனா நிறைய ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்னும் கவர்மெண்ட் கிட்ட தான் வந்திருக்கு, அதை ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க, அதை வந்து பப்ளிக்ல மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் காமிக்கிறபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க எஃப்ஐஎஸ் டிஐஸ் வந்து பார்த்தோம்னா 4% 5% வச்சிருக்க மாதிரி காமிக்கும். அண்ட் 93% பப்ளிக் கிட்ட இருக்க மாதிரி காமிக்கும். அந்த 93% பப்ளிக் கிட்ட தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உண்மை கிடையாது. இந்த குரூப் ஆஃப் நாடர் கம்யூனிட்டி கிட்ட தான் அதிகமா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கோர்ட் கேஸ்ல இருக்க அந்த 8.87% அது அடுத்த ப்ரையாரிட்டியில வந்து இருக்கும். பப்ளிக் கிட்ட மேக்ஸிமம் வந்து பார்த்தா 30 to 40% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வந்து இருக்கும். மீதி எல்லாமே அந்த ப்ரொமோட்டர் குரூப் கிட்ட இருக்கு. அண்ட் தென் அந்த கோர்ட் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் கிட்டமே நிறைய வந்து இருக்கு. அதுக்கப்புறம் டிஐஎஸ் கிட்டே நிறைய வந்து இருக்கு. ஸோ இதுதான் ஓவராலா இந்த கோர்ட் கேஸ் வந்து முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல யார் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர் இருக்க போறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரணும். ஸோ தெரிய வந்ததுக்கு அப்புறமேட்டுக்காக தான் இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆனா அப்படின்னா மட்டும்தான் இந்த கம்பெனி வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் ஆகும். ஷேர் மார்க்கெட் வைஸ் நம்ம பார்க்கும்போது மற்றபடி நம்ம பிசினஸ் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இயர் ஆன் இயர் 10% மேல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்காங்க. சோன்ஃபுல்லான பிசினஸாவும் வந்து இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் உள்ள ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூ எல்லாமே முடிஞ்சிருமா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு முடிஞ்சிருமானா அதுவும் கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. இங்க ஒரு சில பேங்கோட கேசஸ் வந்து 30 வருஷம் வரைக்கும் கூட ரன் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து ஓவரால் பீரியட் ஆஃப் த டைம் வந்து ரன் ஆகுது அப்படின்னும் போது இது ஒன்றும் பிரச்சனையா தான் வந்து இருக்கும். இதையே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு 20 to 25 இயர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னமும் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த ரீசனால தான் 5 இயர்ஸ்க்கு நீங்க மினிமம் கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்றத வந்து சொல்றோம். இதுவே நீங்க 10 இயர்ஸ் மேல வந்து கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பிளஸ் தான் வந்து அமையும் அப்படின்றத நம்பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். பட் ஆனா இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கா, இந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூ எல்லாமே முடிஞ்சிருமா அப்படின்றத நீங்களும் ஒரு வாட்டி ரிசர்ச் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அதனால நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றேன். அது 20 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட எனக்கு பிரச்சனை வந்து கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த 20 இயர்ஸ்க்கு மேல வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு போனா பிரச்சனை இல்லையோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம உள்ள போட்டுட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சான்ஸ்ஃபுல்லான பிசினஸ் தான் இருக்கு. கன்சிடர் பண்றவங்க இந்த மாதிரியான மெத்தட்ல வந்து கன்சிடர் பண்ணுங்க. இந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சது அப்படின்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சர்வைவல் ஆயிடும். ஸோ அது எல்லாமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த பேங்கோட ஓவரால் இன்டெப்த் சம்மரியா வந்து இருக்கு. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். பாய்.